டிஎன்பிஎஸ்சியில் நடந்த ஒரு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். இது வரைக்கும் 7 கொஷின் பேப்பர்ஸ் பார்த்துருக்கோம். அந்த கொஷின் பேப்பர் எல்லாமே இங்கே டிஎன்பிஎஸ்சி அனாலிசிஸுங்கிற இந்த ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இதோ இங்கே இருக்குது பாருங்கள். இதில் டைம் இருந்தால் ப்ளீஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ கொஷின் பேப்பர் பார்க்கலாம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. சீரிய இந்த சீரியனா பெருமை பெற்ற, இந்த சீரியனா கோபம் கொண்ட. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. ஈந்தால் ஈன்றால், ஈந்தாள்னா கொடுத்தால், இந்த ஈன்றாள்னா பெற்றெடுத்தாள். பொருள் வேறுபாடு அறிக. பொழிகின்ற பொழிகின்ற, பொழிகின்றன தருகின்ற, இந்த பொழிகின்றன சிறந்து விளங்குகின்ற. வானம் பொழிகின்றது, அதாவது வானம் மழையை பொழிகின்றது, நமக்கு வானம் மழை தருகிறது, அதை தான் பொழிகின்ற பொழிகின்றனா தருகின்ற, இந்த பொழிகின்றன சிறந்து விளங்குகின்ற. பொருள்களை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து. ஓகே, மெய்யெழுத்து எங்கே பிறக்கும்? மெய்யெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து. உயிரெழுத்து கழுத்து. மெய்யெழுத்துக்கள் அப்புறம் ஆயுத எழுத்தும் தலையை இடமாக கொண்டு பிறக்கும். அடுத்து வல்லினம் மார்பை இடமாக கொண்டு பிறக்கும். உயிரெழுத்தும் இடையின எழுத்தும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும். மெல்லின எழுத்து மூக்கை இடமாக கொண்டு பிறக்கும். ஓகேவா? அடுத்த விஷயம், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அல்லல் பழனத்து அருகம்பால் வாயவிழ. அருகாம்பல் அல்லல் பழனத்து வாயவிழ. அருகாம்பல் அல்லல் பழனத்து வாயவிழ. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னொரு டைம் படித்து பார்க்கலாமா? அரக்காம்பல் அல்லல் பழனத்து வாயவிழ. ஓகே, அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஓசுனர் ஓவியர் காருகர் சிற்பி பாசவர். ஓசுனர் ஓவியர் காருகர் சிற்பி பாசவர். அடுத்ததும் அகரவரிசைப்படுத்துக. ஈதல் ஊக்கம் ஏது அவை. வேர் சொல்லை கொடுத்து வினையாளனையும் பெயரை உருவாக்கல். ஒருத்தல் வினையாளனையும் பெயர், ஒருத்தல் வினையாளனையும் பெயர், ஒருத்தார். மலை என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்க. மலை என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சம் மலைந்து. மலைந்த அப்படின்னா பெயரெச்சம். மலையானா ஈறுகெட்ட பெயரெச்சம். மலையம்னா முற்றெச்சம். வேர்ச்சொல்லுக்குரிய முற்றுமை. மலையுங்கிறது முற்றுமை. வேர்ச்சொல்லுக்குரிய தொழிற்பெயரை எழுதுக. கொடுனா கொடுத்தல். கொடுத்தான் வினைமுற்று. கொடுத்த வினையெச்சம். கொடுத்த பையன்னு வரலாம். பெயரச்சம். கொடுத்த பெயரச்சம். கொடுத்தவன்கிறது வினையாளனையும் பெயர். வந்தவன் வேர்ச்சொல்லை எழுதுக. வந்தனன் வா. வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக. வருக வா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நிலவு திங்கள் சந்திரன். நிலவு திங்கள் சந்திரன். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடிவகை தாள் தண்டு கோவ். தாள் தொண்டு கோல் இதெல்லாமே அடிவகை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். உறைகிணறு ஊருணி அகழி அணை இது எல்லாமே நீர்நிலைகள். அடுத்தது ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். அமைதியான உறக்கம் தேவை. உறக்கம் தூங்குறது, உறக்கம் தேவை. அடுத்து இலை இலை இலை. ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இந்த இலைனா செடியின் இலை, இந்த இலைனா மெலிந்து போதல், இந்த இலைனா நூல் இலை. பறவை பறவை. ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. பறவை அப்படின்னா கடல், இந்த பறவைனா புல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை. டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை. வீடு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது, இப்பக்கத்தில் என்று கூறுவது சுட்டு விடை. இப்பக்கம்னு சுட்டு விடை சொல்கிறாங்க. இப்போ சுட்டு எழுத்துக்கள் என்ன அப்படின்னா இ உ ஆ. தலையில் எழுதுறேன்னா இருங்க. ஆ இ உ. அது இது உது. உதுனா இடையில் இருக்கிறத சொல்கிறது இது. ஓகே.
சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. சோறு உண்றான். சோறு உண். சந்திப்பிழை அற்ற வாக்கியம். சந்திப்பிழை அற்ற வாக்கியம். குதிரை தாண்டியது. குதிரை தாண்டியது. இது ஒரு பெயர் சொல். ஸோ அதுக்கு பக்கத்தில் இத்து வராது. குதிரை தாண்டியது. வரும்படி சொன்னார். வரும்படி சொன்னான். இச்சு வரும். இப்போ சி தான் கரெக்டான ஆப்ஷன். மரபு பிழைகள் ஏற்புடைய ஒலி மரபினை தேர்க. ஆடு கத்தும். ஆடு கத்தும். சிங்கம் முழங்கும். யானை பிளிரும். குலை வகை பொருந்தா சொல்லை கண்டறிதல். குலை வகை கொத்து, தாறு, அலகு இதெல்லாம் குலை வகை. அலியல் குலை வகை இல்லை. அது ஒரு அழிந்து போன ஒரு காய்கறியை சொல்கிறது. பொருந்தா சொல்லை கண்டறிக. நீர்நிலை பெயர் அல்லாதது. இளஞ்சி, கேணி, கூவல் இதெல்லாமே நீர்நிலை பெயர். கோட்டிங்கிறது நீர்நிலை பெயர் இல்லை. மண்டபம், மன்றம் இதை தான் கோட்டின்னு சொல்லுவாங்க. பொருந்தா சொல்லை கண்டறிக. பால் பசு, எருது உழவு, காளை வண்டி. அதாவது ஒரு பசுங்கிறது எதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடு வண்டி. ஆடு வண்டிக்கு யூஸ் ஆகாது. ஸோ ஆன்சர் டி தான் கரெக்டான ஆப்ஷன். அதுதான் பொருந்தாத சொல். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுகள். இடும்பைனா துன்பம். அதனுடைய எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் இடும்பைனா துன்பம். துன்பத்துக்கு எதிர்ச்சொல் இன்பம். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். அணுகு, விலகு. அணுகு, விலகு. பிரித்தெழுதுதல். நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் ப்ளஸ் உலையில். செயல் ப்ளஸ் இலக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது செயல் இலக்க. சரியான விடையை தேர்க. விண் ப்ளஸ் உண்டு. விண் உண்டுன்னு வரணும். விண் உண்டு. நூலகம். அடுத்து பண் அழகு. இது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. விற்பழகு. விற் ப்ளஸ் அழகு விண் அழகுன்னு வரலாம். ஸோ அது தப்பு. பிரித்தெழுதுதல். பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெருமை ப்ளஸ் கடல். முத்தமிழ் பொருந்தாத சொல்லை கண்டறிதல். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இது மூணும் தான் இயற்றமிழ். வளர்த்தமிழ் இயற்றமிழ் இல்லை. இப்போது ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக. நெல்லை பயிர் நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது? பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. மாடுகள் இப்போது புல் மேய்கின்றன. மேய்கின்றன இப்போதுன்னு கொடுத்துட்டாங்க, அதனால் மேய்கின்றன அதுதான் கரெக்டு. பொருத்தமான காலம் கண்டறிக. கண்மணி நேற்று பாடம் படித்தால். நிகழ்காலம். நிகழ்காலம் வராது. ஏன்? நேற்றுன்னு வந்துச்சுனாவே இறந்த காலம். கண்மணி பாடம் படிக்கிறாள். நிகழ்காலம். இது கரெக்டாக இருக்குது. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். நாளை அப்படின்னா எதிர்காலம். ஸோ இது தப்பு. கண்மணி இன்று படிக்கிறாள். இது நிகழ்காலம். ஆனால் இங்கே எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஸோ ஆப்ஷன் பி. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். சரியான இணையை கண்டறிக. வின் ப்ளஸ் மீன் வின் மானா வரும். வின் மீன் வரும். தமிழ் ப்ளஸ் மொழி தமிழ் மொழின்னு வரணும். ஆனால் இங்கே தாய்மொழின்னு கொடுத்துருக்காங்க. நீதி ப்ளஸ் நூல் நீதி நூல். இதுதான் கரெக்டு. ஆப்ஷன் டி என்னது? மணி ப்ளஸ் மாலை மணி மேகலையாக வரும். மணி மாலை. ஆப்ஷன் சி. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. பரம்பரை. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிதல். என்னுடைய பல் உடைந்துடுச்சு விழுந்து விட்டது. விழுந்துடுச்சு விழுந்து விட்டது. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. உடம்பு உடம்பு. ஓகே. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. மாம்பழம் சாப்பிட்டியா? மாம்பிளம் சாப்பிட்டாயா? பொருட்களை எண்ணும் இடங்களில். எண்ணும்னா இப்போ நிறையா கொடுத்துருப்பாங்க. இப்போ மாம்பழம், தேங்காய், பலா, வாழை அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? கார்புள்ளி தானே போடுவோம். ஸோ கார்புள்ளி. நிறுத்தற்குறிதல் அறிகள். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. முத்தமிழ் இயல் இசை நாடகம். ஓகே. முத்தமிழ் இயல் இசை நாடகம். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். இந்த மாதிரி வரக்கூடாது, இந்த மாதிரியும் வரக்கூடாது. நிறையா கன்ஃபியூஸ் ஆகிறது. இதுக்கும் சிக்கும் பிக்கும் தான். இது மாதிரி தான் வரணும். ஏன்னா அதை தானே டிஃபைன் பண்ணி சொல்கிறோம். அப்போ இப்படி தான் வரணும். செமிகாலன் தான் வரும். அரைப்புள்ளி. ஓகே.
சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடரை கண்டறிக. நூல் பல கல் என்பர் பெரியோர். பைம்பொழில் என்ற ஊர் பெயரின் மருவு கண்டறிக. பம்புலி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த கொஷினும் இதுக்கு அடுத்த கொஷினும். பைம்பொழில்னா பம்புலி. இதுக்கு அடுத்த கொஷினும் இம்பார்ட்டண்ட், ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. பூவிருந்தவல்லி, பூந்தமல்லி. பைம்பொழில்னா பம்புலி, பைம்பொழில்னா பம்புலி. பூவிருந்தவல்லினா பூந்தமல்லி, பூவிருந்தமல்லினா பூந்தமல்லி. ஓகே. அடுத்து கும்பகோணம்னா குடந்தை, திருச்சிராப்பள்ளினா திருச்சி, சோழநாடுனா சோநாடு. இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். பெருமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். செக் காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் வரை ஓலை, டிஜிட்டல் மின்னணு மையம், டெபிட் கார்டு பற்றட்டை. ஸோ ஆப்ஷன் 2, 4, 3, 1 ஆப்ஷன் சி தான் கரெக்டு. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. எக்ஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு. எக்ஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு. மின் தூக்கினா லிஃப்ட். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். வியப்பு. ஆச்சரியம்னாவே அது ஒரு வியந்து பார்க்குறது தானே. ஸோ வியப்பு. விடை வகைகள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவதை உரைப்பது உருவது கூறல் விடை. இதே கால் வலிக்கிறது அப்படின்னு சொன்னால் உற்றது உரைத்தல். கீழ்கண்ட பேச்சு வழக்கு சொல்லை எழுத்து வழக்கு சொல்லாக மாற்றுக. நான் நேற்று வந்தேன், நான் நேற்று வந்தேன். நீ பாடவில்லையா என்ற வினாவிற்கு வாய் வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. ஓகே. கலைச்சொல் அறிக. ரிட்ஸ்னா சட்ட ஆவணங்கள். அடுத்த கொஷின். கலைச்சொல் அறிக. அக்ரோ இண்டஸ்ட்ரி வேளாண் தொழில். அக்ரோ இண்டஸ்ட்ரி வேளாண் தொழில். விழலுக்கு இறைத்த நீர் போல என்ற சொற்றொடரில் ஓமை விளக்கும் பொருள் பயனற்ற செயல். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமை இன்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போலனா ஒற்றுமை இன்மை. அடுத்தும் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல். வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல். சத்யா வீணை வாசித்தால். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம். செய்வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பந்தை என்னிடம் உருட்டினான். பிறவினை வாக்கியம். பிறருக்காக செஞ்சாங்க இல்லையா, பிறவினை வாக்கியம். பொருத்தமான செயப்பாட்டு வினை தொடரை கண்டறிக. பணம் காணாமல் போனது. இது செயப்பாட்டு வினைத்தொடர். பணம் காணாமல் போனது செயப்பாட்டு வினைத்தொடர். காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் தந்தை பெரியார் ஆவார். விடைக்கேற்ற மிகச்சரியான வினா தேர்ந்தெடுக. காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார்? அதுதான் கரெக்டான விடை. விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது? இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக. இசைக்கருவிகள் தோல்கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, கஞ்சக்கருவி என 4 வகைப்படும். விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள். நரம்பு அல்லது தந்திகளை உடைய நரம்பு கருவிகள் எனப்படும். நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள் எனப்படும். காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள் எனப்படும். ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சக்கருவிகள் எனப்படும். ஸோ கஞ்சக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? 4. நரம்பு கருவிகள் எவை? தந்திகளை உடையவை. அதுதானே அங்கே தானே சொதப்பினேன், அதனால் ஞாபகம் வந்துடும். அடுத்து ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சக்கருவிகள். காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள். விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படுவது தோல்கருவி. ஒருமை பன்மை பிழையை நீக்குக. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். தமது உழைப்பை நல்கினார். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எழுதுக.
இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. முன்னாடியே பார்த்தோம் பாருங்க. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. அங்கே என்ன பார்த்தோம்? உயிரெழுத்து. உயிரெழுத்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. சாந்தம் அமைதி. சாந்தம் அமைதி. மகத்துவம் சிறப்பு. தாரணினா உலகம். இரக்கம்னா கருணை. அப்போ 4 1 2 3. அப்போ ஆப்ஷன் சி. ஓகே. சொல் பொருள் தருக. தமர். தமர்னா உறவினர். முனிவுனா சினம். தார்னா மாலை. முடினா தலை. 2 3 4 1. அப்போ ஆப்ஷன் ஏ. பிழை திருத்தம். ஒரு ஓர். இது ரொம்ப 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 முக்கியம். இது நிறைய கொஷின் பேப்பரில் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 4-5 கொஷின் பேப்பரில் பார்த்தாச்சு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அஃது ஓர் இனிய பாடல். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். பிழையை திருத்துக. ஓர் அணில் மரத்தில் ஏறின. ஓர் அணில் மரத்தில் ஏறியது. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர். ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகின்றனர். இதே நமக்கு இன்னொரு கொஷினில் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு செயப்பாட்டு வினை என்ன அப்படின்னா ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது. இந்த கொஷின் 2 விதமாக கேட்டிருக்காங்க. அதனால் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அப்துல் நேற்று வந்தான். இது எவ்வகை தொடர்? தன்வினை தொடர். தன்வினை தொடர். ஓகே. சொற்களை மாற்றியமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். சொற்களின் கூட்டு பெயரை எழுதுக. வெற்றிலை தோட்டம். தென்னந்தோப்பு. அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே. முள்னா புதர். பூஞ்சோலை. பனங்காடு. தேயிலை தோட்டம். அப்போது 3 1 2 4. அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகே. அடுத்து சொல்லுக்கேற்ற கூட்டுப்பெயர் காண்க. பசுனா ஆனிரை. ஆனிரை. மாற்றி பசு கூட்டம்னு போட்டு வந்துடாதீங்க, பசுக்கள்னு போட்டு வந்துடக்கூடாது. ஓகே. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்று பாடியவர் யார்? பாரதியார். இதில் உள்ள பிழை என்னங்கிறது கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதில் இருக்க பிழை மரபு பிழை. என்ன தப்புப்பா? குயிலோசை. குயில் வந்து கூவும், கத்தாது. இதை மாற்றி சொல்லியிருக்கிறதுனால மரபு பிழை. நேர்பொருளை தேர்வு செய்க. ஓசனர் எண்ணெய் விற்போர் தான் கரெக்டு. ஓகேவா? சொற்களை அறிதல். கலை சொற்கள். ரிலீஜியன் சமயம். சேரிட்டி ஈகை. சிம்பிளிசிட்டி எளிமை. சின்சியாரிட்டினா வாய்மை. இப்போ ஆப்ஷன் பி. சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக. ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம். மீட்டுருவாக்கம். ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம். சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக. ஆன்டிபயாட்டிக். நுண்ணுயிர் முறி. நுண்ணுயிர் முறி. கூற்று காரணம் சரியா தவறா? ஆசாரக்கோவை 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஆமாம். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். கரெக்டு. 4 வேதங்களில் ஒன்று. இல்லை, இது 4 வேதத்தில் ஒன்று இல்லை. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா கூற்றும் சரி, காரணமும் ஒன்றும் சரி. காரணம் 2 மட்டும்தான் தவறு. அப்போ ஆப்ஷன் சி. ஆசாரக்கோவை எழுதுனது யாருப்பா? பெருவாயின் முள்ளியார். ஓகே. 88. கூற்று 1. காரணம் என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பொருள். கரெக்டு. தோளில் சுமந்து ஆடுவது. ஆமாம், இது தோளில் சுமந்து ஆடுறாங்க. சேர்வை ஆட்டம் வழிபாட்டு காலையாக திகழ்கின்றது. இப்போது இதில் பாருங்கள், கூற்று 1 2 சரி. ஆனால் காரணம் வந்து இதுக்கானது இல்லை. காரணம் தவறு. நேவிக் என்ற செயலியை விமான பயணத்திற்காக உருவாக்கி இருக்கிறோம். காரணம் வானில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கும். அப்படியா? இல்லை, தப்பு. 2மே தப்பு தான்.
கூற்றும் தவறு, காரணமும் தவறு. நேவிக்குங்கிறது கடலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயலி. ஓகே. குறில் நெடில் மாற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. கோள். கோள்னா எடுத்துக்கோள். கோள்னா 9 கோள். ஓகே. குறில் நெடில் மாற்றும் பொருள் வேறுபாடு அறிக. வலி வாலி. வலினா துன்பம். வாலினா இந்திரன் மகன். குறில் நெடில் மாற்றம் வேறுபாடு. வலை வாழை. வலைனா மீன் வலை. வாழைனா இளம்பெண். இந்த வாழைனா வாழை மரம். ஓகே. அடுத்து இருபொருள் தருக. உரம் வலிமை எரு. உரம் வலிமை எரு. இருபொருள் தருக. இடி. இடினா பேரொளி தகர்த்தல். வீட்டை இடிக்கிறது, வீட்டை தகர்த்தங்கள் சொல்லுவோம்ல, அதுதான். அடைப்புக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க. பொருள். தமிழ்மொழி சொற்களில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இணுக்கு. குச்சியின் பிரிவு தான் இணுக்கு. குச்சியின் பிரிவு தான் இணுக்கு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கரை விளக்கு. தொலைவில். கலங்கரை விளக்கு. கலங்கரை விளக்கத்தின் ஒளி உயர் மதில் சுவரை ஒளிரச் செய்கிறது. அந்த விளக்கு உயரமாக இருக்க அந்த மதில் சுவர் மேலே எரியுது. அந்த இடத்துல ஒரு வெளிச்சம்தான் தெரியும். அந்த இடத்துல இடிக்காது, சுவரை இடிக்காது, வளர்க்காது, இழுக்காது. ஓகேவா? சரியான இணைப்பு சொல்லை தேர்க. அனுபாரின் ஆட்டம் தாளகரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது. ஆனால் நேரம் ஆக ஆக அடி தப்பியது. தாளகரிக்கு. அடுத்து சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக. சண்முகம் இன்று வீட்டிற்கு வரமாட்டான். ஏனென்றால் சென்னைக்கு செல்கிறான். ஓகே. அடுத்த கொஷின். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? இதே மாதிரியே முன்னே ஒரு கொஷின் பார்த்தோம்ல. ஓகே. இப்போ அந்த கலைச்சொற்கள் மட்டும் இன்னொரு டைம் பார்க்கலாமா? இப்போ நாங்கள் ட்ரிப்ஸ்னா சட்ட ஆவணம். அக்ரோ இண்டஸ்ட்ரினா வேளாண்மை தொழில். ஆன்டிபயாட்டிக் நுண்ணுயிர் முறி. ஆன்டிபயாட்டிக் நுண்ணுயிர் முறி. ரிவைவலிசம்னா மீட்டுருவாக்கம். ரிவைவலிசம்னா மீட்டுருவாக்கம். ஓசோனர்னா எண்ணெய் விற்போர். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இப்போது இன்னொரு கொஷின் பேப்பர் பார்த்துட்டோம். 8 கொஷின் பேப்பர் பார்த்துட்டோம். இதோட இன்னும் 2 கொஷின் பேப்பர் பார்த்துட்டு அடுத்து ஒவ்வொரு குரூப் 4 குரூப் 2ல் கேட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ஜிகே கொஷின்ஸும் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.